வெல்கம் டு கிரிஷ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி எல்லார் வீட்லையும் இந்த சாமான்லாம் அடிக்கடி வாங்குவோம். இந்த காய்கறிகளை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீரையெல்லாம் வாங்கின உடனே நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கீரையை ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 days வரைக்கும் அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எதுக்கு நான் 1 or 2 days சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க. எப்போதுமே கீரையெல்லாம் வாங்கின அன்றைக்கே சமைச்சிடணும், இல்லைன்னா 2 நாளுக்குள்ளே சமைச்சு முடிச்சிருங்க. இதே மாதிரி கொத்தமல்லி கட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கின உடனே சீப்பாக கிடைக்கும் போது நிறையவே நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். வாங்கின உடனே அதோட வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி கீரையை தேவையில்லாத புல்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து டிஷ்யூ பேப்பரோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி கட்டை நல்லா காற்று போகிற மாதிரி கேப் விட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 week to 10 days வரைக்கும் எனக்கு இந்த கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் யூஸ் பண்ணக்கூடியது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதை ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து அது உள்ளே வந்து போகாது. இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 week to 10 days வரைக்கும் அப்படியே அதோட ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இஞ்சியை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சியை வாங்கின உடனே நல்லா அதோட மண்ணு போக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதோட ஈரம் போக ட்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா தொடச்சி எடுத்துருங்க, சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 days வரைக்கும் அப்படியே இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும், இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் கீரை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய க்ரீனீஸை வந்து இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண பாருங்கள். பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் 1 week மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடாக இருக்கட்டும், அதுதான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.